இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாமோ இளைஞர்கள் வந்து மரங்கள் நட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஏரிகளை தூர்வாடுறாங்க, அவங்களே குளங்களை தூர்வாடுறாங்க, பிளாஸ்டிக் குப்பைகளை நீர்நிலைகள்லேருந்து அகற்றுறாங்க. இதெல்லாம் நடக்குதுனாக்க இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் வந்து 2010 பசுமை கலாம் மூலமாக மரம் நடணும்னு அப்துல் கலாம் ஐயா கொடுத்த அறிவுரை தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது. அதுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய நன்றியை அவர் ஆத்மாவுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் மிஸ்டர் டியூட்டி தமிழ். நான் நல்லா இருக்கேன். இதில் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் மாதுளம்பழ விதைகள்லேருந்து எவ்வாறு ஒரு புதிய மாதுளம்பழ கன்றுகள் உருக்குவதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். நம்மளோட சேனல் வீடியோஸை எல்லாருமே பார்க்கிங்க, லைக் செய்கிறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் செய்கிறீங்க இல்லை, எல்லாருமே மறந்துடுறீங்க. ஸோ எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணிவிட்டு கட்டாயம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு மாதுளம் பழத்தில் உள்ள சுளைகளில் இருந்து எப்படி புதிய மாதுளம் கன்றுகள் பெற்றுக்கொள்வது என்று தான் பார்க்க போகிறோம். இது யாருக்கெல்லாம் உதவும்னா, வீட்டு தோட்டத்தில் மாதுளம் தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், மற்றும் ஒரு மாதுளம் பழம் வாங்கியிருக்கீங்க, அதோட சுவை அதோட சைஸ் பிடிச்சிருக்கு. உதாரணமாக கடையில் நம்ம ஒரு மாதுளம் பழம் வாங்குகிறோம், அது நல்ல பெருசாகவும் நல்ல சுவையாகவும் இருக்குது. நீங்கள் யோசிக்கிங்க, ஆஹா இந்த மாதிரி பழம் தரக்கூடிய மரக்கன்று நம்மளோட வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே. அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நான் செய்கிற மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ஆரம்பத்தில் நீங்கள் நன்றாக பழுத்த ஒரு மாதுளம் பழத்தில் இருந்து தேவையான அளவு மாதுளம் சுளைகளை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நட தேவையான அளவுக்கு வீட்டு தோட்ட மணல் மண் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. இதுக்கு கற்றாழை ஜெல் பூசணும், மாதுளம் கனிகளை தண்ணீரில் ஊற வைக்கணும். எந்த ஒரு மேலதிக வேலைகளும் செய்ய அவசியம் இல்லைங்க. உடனுக்குடன் பெற்றுக்கொண்ட மாதுளம் பழத்தில் உள்ள சுளைகளிலிருந்தே இதை செய்ய முடியும். அடுத்தது நீங்கள் எடுத்துக்கொண்ட மாதுளம் பழ சுளைகளை ஒவ்வொன்றா சேதாரம் ஏற்படாத மாதிரி நாட்டுங்க. நல்லா நாட்டியதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவாறு தண்ணீர் ஊற்றுங்க. அடுத்தது லோ சன்லைட்டில் படுற மாதிரி குறைவான வெப்பநிலையுடைய ஒரு இடத்துல பத்திரமா வச்சிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மாதுளம்பழம் சுவை என்பதால் பூச்சித்தொல்லை அதிகமாக இருக்கும். அதனால் பூச்சித்தாக்கம் நடைபெறாத வகையில் உங்களால் முடிஞ்ச மாதிரி பாதுகாப்பாக வைங்க. அதோட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் ஊற்றுங்க. நண்பர்களே, நீங்கள் இப்படி செய்கிற நாளில் இருந்து 15 தொடக்கம் 20 நாட்களுக்குள்ள புதிய கன்றுகள் முளைக்கும். ஆனால் 15 தொடக்கம் 20 நாட்களுக்குள்ள கன்றுகள் முளைக்காவிட்டாலும் நீங்கள் உங்களோட முயற்சியை கைவிட்ட வேண்டாம். சில வித்துக்கள் முளைக்க லேட் ஆகும். நான் நாட்டிய வித்துக்கள் முளைக்க அன்னளவாக 20 தொடக்கம் 25 நாட்கள் எடுத்துச்சுன்னு தான் சொல்லலாம். வித்துக்களின் முளைப்பு திறன் வித்துக்களின் உறங்கு நிலையில் தான் இருக்குதுங்க. ஸோ நம்ம ஒரு வித்து முளைக்க எல்லா காரணிகளையும் சரியாக வழங்கினாலும் அது முளைக்க லேட் ஆகுதுன்னா அதற்கான காரணம் வித்து உறங்கு நிலை தாங்க. இதுதான் எனக்கு முளைத்த கன்றுகள். பாருங்கள் எப்படி அழகாக குட்டி குட்டியாக இருக்குதுன்னு. மாதுளம் கன்றுகள் நம்ம எல்லார தோட்டத்திலையும் இருக்கணுங்க. வீட்டு தோட்டம் உள்ளவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மாதுளம் பழத்தின் பயன்பற்றிய ஒரு வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குங்க. அந்த வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்கன் பாருங்கள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த முறை மூலம் உருவாக்கும் கன்றுகள் தாய் பழத்தை 100க்கு 100% ஒத்ததாக இருக்காதுங்க, சற்று வேறுபடலாம். அதோட இந்த மாதுளங்கன்றுகள் வளர்ந்து முதல் விளைச்சல் பெறுவதற்கு கிட்டத்தட்ட 3 தொடக்க 4 வருடங்கள் கூட எடுக்கலாம். காலம் பற்றி கவலை இல்லை. பெரிய செலவில்லாமல் தோட்டத்தில் அதிகமான மாதுளம் கன்றுகள் தேவை என யோசிப்பவர்கள் இதனை முயற்சி செய்யலாம். ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். நம்மள்கிட்ட நல்ல கண்டென்ட் இருக்குது, ஆனால் அதை நல்ல குவாலிட்டியாக தர முடியலை. சாதாரணமான ஒரு மொபைலில் தான் வீடியோ ரெக்கார்டிங்கும் எடிட்டும் செய்கிறேன். ஃப்யூச்சரில் நல்ல சப்போர்ட் கிடைக்கிற நேரம் குவாலிட்டியான வீடியோ கண்டென்ட் தர முடியும். உங்களுடைய சப்போர்ட் தான் நமக்கான ஃபாஸ்ட் க்ரோத்திங்னு சொல்லலாம் நண்பர்களே. எனவே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன உதவி தான், வீடியோ லைக் செய்து ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டர் டியூட்டி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் மிஸ்டர் டியூட்டி தமிழ்.